வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி இட்லி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னருக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 இட்லி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு சின்னதாக கட் பண்ணிட்டேன். அதை நல்லா எண்ணெய் காயிற எண்ணெயில் நம்ம நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்றுனா நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இது பொரிய விட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அது சின்னதாக வெட்டினது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயம் தான், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகா நான் எடுத்திருக்கேன். இது கலர் மிளகா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் உண்மையிலே இது நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி நான் கொஞ்சம் பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அது யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் கலருக்காக காஷ்மீரி சில்லி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். நானும் சேர்த்துருக்கேன். கலர் பொடி வேண்டாம், காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கூட விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இட்லி பீசஸை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா, அந்த எண்ணெய், அந்த மசாலா, அந்த தக்காளி எல்லாத்துக்கூடையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். அப்புறம் மேலாக கொத்தமல்லி தூளை நீங்கள் போட்டுக்கோங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ராத்திரி டின்னருக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீதமான இட்லி இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.